நீம் கரோலி பாபா 1900 பிறந்தார். அவருடைய இயற்பெயர் லக்ஷ்மன் தாஸ் சர்மா. மிகவும் இளமையிலேயே ஆன்மீகத்தை நோக்கி அவரின் நாட்டம் உருவாகியது. சிறிய வயதில் வீட்டை விட்டு ஆன்மீக தேடலுக்காக புறப்பட்டார். ஆன்மீக பயணம் அவர் நாடு முழுவதும் யாத்திரை மேற்கொண்டு பல பெரிய ஆன்மீக குருமாரை சந்தித்தார். அனுமான் பக்தனாக வாழ்ந்து தனது பக்தர்களுக்கு பகவான் அனுமான் வழிகாட்டும் நெறிகளை உணர்த்தினார். நீம் கரோலி பாபா பாபாவின் போதனைகள் பக்தியன் சேவை, இறைவன் மீது முழு விசுவாசத்துடன் சேவை செய்ய வேண்டும், அன்பு மற்றும் கருணை, எல்லா உயிரினங்களையும் அன்புடன் நேசிக்க வேண்டும், எளிமை மற்றும் சமாதானம், வாழ்க்கையை எளிமையாக நடத்தினால் மட்டுமே ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியும். பாபாவின் பிரபலமான சீடர்கள். நீங்கள் கரோலி பாபாவின் போதனைகள் பல உலக புகழ்பெற்ற நபர்களின் வாழ்க்கையை மாற்றியது. ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் நிறுவனர், அவர் இந்தியா வந்து பாபாவை பற்றிய தகவலை கேட்டார். மார்க் சக்கர்பர்க், ஃபேஸ்புக் நிறுவனர், ஃபேஸ்புக் வளர்ச்சிக்கு வழிகாட்டலாக அவர் பாபாவின் ஆசிரமத்திற்கு வந்தார். ராம்தாஸ், ஆன்மீக ஆசிரியர், அவரது மிரக்கிள் ஆஃப் லவ் என்ற புஸ்தகம் பாபாவை பற்றிய முக்கியமான நூலாகும். பாபாவின் இறுதி காலம் 17ஆம் நூற்றாண்டு 33ஆம் ஆண்டு. பாபா விருந்தாவனில் ஆன்மீக சாதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது பரமபதம் அடைந்தார். ஆனால் அவருடைய போதனைகள் மற்றும் ஆசிரமங்கள் உலகம் முழுவதும் ஆன்மீக ஒளியை கொழிக்கிறது. முக்கியமான ஆசிரமங்கள் கைச்சி ஆசிரமம், கைஞ்சி தம், உத்தராகண்ட். இது பாபாவின் முக்கிய ஆசிரமமாக விளங்குகிறது. விருந்தாவன் ஆசிரமம், பாபாவின் சமாதி இங்கு அமைந்துள்ளது. பாபாவின் வார்த்தைகள் அனைத்து உயிரினங்களையும் அன்புடன் நேசிக்க வேண்டும். அதுவே உண்மையான பக்தி. சந்தோஷமாக இரு, கவலைப்படாதே, எல்லாம் இறைவன் விருப்பம். பாபாவின் ஆத்மார்த்தமான சேவை இன்னும் வாழ்க. நீம் கரோலி பாபாவின் வாழ்க்கை, பக்தி மற்றும் போதனைகள் பலரை இன்று வரை ஆன்மீக ஒளியில் வழிநடத்துகின்றன. அனுமான் பக்தி வாழ்க. நீம் கரோலி பாபா வாழ்க. நிறுவனர், ஃபேஸ்புக் வளர்ச்சிக்கு வழிகாட்டலாக அவர் பாபாவின்